வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம காட் கலர் அல்ட்ரா வெஜிடோ எபிசோட பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்குனு வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா இந்த போரை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தால ஐ மீன் போன எபிசோடில் நம்ம கிங் வெஜிடோ அடி வாங்குறத பார்த்துட்டு ட்ரிகரான நம்ம வெஜிடோ ஒரு வித்தியாசமான டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா எடுத்தார்ல. இந்த ஒசூர் கலந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தார்ல. ஸோ அதுலேருந்து இந்த ஒரு கதையை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வெஜிடா இந்த போரை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க அந்த வெஜிடாக்கு பின்னாடி சில விஷயங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம கிங் வெஜிடா அண்ட் நம்ம வெஜிடா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரீஸர் தானே இந்த ரூல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தா, இந்த சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாக் ஆர்ட் தான் பார்த்தீங்கன்னா ட்ரீட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தா. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்குவா அப்படின்ட்டு நம்ம கிங் வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல நம்ம பிரின்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. பட் பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருப்பாருங்க. அந்த அதே சமயத்தில் நம்ம கிங் வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்தையுமே நம்ம செட்டில் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீஸாவெல்லாம் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தான் இந்த பிரபஞ்சத்திலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இருப்போம். ஸோ நம்மளுடைய அந்த செயின் இனம் தான் எல்லாத்துக்கும் மேலே ரூல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிங் வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் நம்ம பிரின்ஸ் வெஜிடா கிட்ட நீ யார், இன்னொரு என்ன பண்ண முடியும்ட்டு எல்லாமே உனக்கு தெரியுமில்ல அப்படின்ட்டு நம்ம கிங் வெஜிடா பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம பிரின்ஸ் வெஜிடா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் இந்த செயின் பிரின்ஸ்ன்னு பார்த்தா கூப்பிடுவீங்க, இந்த எலட் செயின் பார்த்தா கூப்பிடுவீங்க, அண்ட் உங்களுக்கு பிடிச்ச டைட்டிலில் என்னை கூப்பிடுவீங்க. பட் இதை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த நாற்பது கூட ட்ரைனிங் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ தொடர்ந்து இந்த ரொட்டேஷனாக பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது என்கில் அப்படின்ட்டு. சரி நம்ம பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த இடத்துல நம்ம கிங்குக்கு கடுப்பாயிட்டு நம்ம பிரின்ஸ் அப்படியே தூக்கிட்டு நீ இளவரசன்டா, நம்மளுடைய வம்சத்தில் நாங்காவது இளவரசன்டா, நீதானா பிறக்கும் போது செம்ம பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிறந்திருக்க. இதுக்கு முன்னாடி எவனும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிறந்தது பார்த்தீங்கன்னா கிடையாது. நீ வேற ரகத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்திருக்க. ஆனால் சமயத்தில் இந்த லெஜண்ட்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்களே, அந்த லெஜண்ட் செயினே பார்த்தீங்கன்னா நீதான். என்னைக்கு பார்த்தீங்கன்னா மறந்துடாத, உன்னால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ரூல் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு நம்ம கிங் வச்சுட்டு அப்போ தான் சொல்ல இந்த இடத்துல வச்சுட்டு உண்மையாகவே என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக உன்னால் செய்ய முடியும், உன்னால் எதை வேணால் சாதிக்க பார்த்தீங்கன்னா முடியும்டா. இந்த பிரபஞ்சத்திலேயே எவனுக்கு பயப்படாத வாரியர் ரீசன்னு அது நம்ம தான். எவனாலையும் நம்மளை தடுக்க பார்த்தா முடியாது. இவ்வளோ நாள் நம்மளை ரூல் பார்த்தா பண்ணிட்டு இருக்காங்கள ஃப்ரீஸை, அவனுக்கே நம்மளை பார்த்து பயண்டா. இந்த லெஜெண்டரி சூப்பர் சைன்னு அப்படிங்கிற ஒரு பேர் கேள்விப்பட்டாவே ஃப்ரீஸாகவே பார்த்தா பயப்படுவா. அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த பொட்டன்ஷியல் பார்த்தா இருக்குது. பட் இன்னும் அதை நம்ம இப்போ வரைக்கும் அன்லாக் பார்த்தா பண்ண கிடையாது. பட் நீ அப்படி கிடையாது. நீ யங் ஏஜ்லேயே பார்த்தா உன்னுடைய லெவலை நீ தாண்டிட்ட. எலட் சயின்ஸை விட நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்க. அதனால கண்டிப்பாக உன்னால் இந்த பவர்ஸை பார்த்தீங்கன்னா அன்லாக் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். உனக்கு அந்த கேப்பபிள் பார்த்தீங்கன்னா இருக்குது. எவனுக்கு பயப்படாத. ஃப்ரீஸாக இருந்தாலும் சரி, இந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எவனுக்கு அடிப்படைஞ்சு இருக்காது. உண்மையான பவர் இந்த செயினோட உண்மையான பவர் என்னட்டு நீ வெளியே கொண்டு வா. உன்னால் கண்டிப்பாக அது முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் சொன்ன விஷயங்களை நீ என்றைக்கும் பார்த்தீங்கன்னா மறந்துடாது அப்படின்ட்டு நம்ம கிங் வெஜிடா இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது நம்ம கிங் வெஜிடாக்கு பின்னாடி இந்த ஃப்ரீஸா அண்ட் நம்ம பீரஸ் நம்ம பீரஸ்க்கு அடிப்பணியாத, நம்ம ஃப்ரீஸாக்கு நீ அடிப்பணியாத அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிங் வெஜிடா இந்த பாஸ்ட் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ப்ரெசண்டில் நம்ம வச்சுட்டா பார்த்தீங்கன்னா உணர்ந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை திரும்ப அந்த ஞாபகம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு தன்னுடைய அந்த ட்ரூ பவர் ட்ரூ பொட்டன்ஷியலை சயின்ஸோட உண்மையான பொட்டன்ஷியலை இந்த இடத்துல நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காருங்க. வெஜிடா தன்னுடைய அந்த போஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த வேற லெவலில் நம்ம வெஜிடாவோட போர் பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்குது. அந்த ஒசூர் டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, இந்த கிரேட்டேப்போட அந்த ஒரு ஃபேஸ் கட் இருக்குல்ல, அது அப்படியே நம்ம வெஜிடாவோட அந்த ஒரு ஃபேஸில் தெரியும் பாருங்க. சும்மா கோல மாதம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் வெஜிடாக்கு இந்த டைல் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒசூர் டிரான்ஸ்மிஷன் இருக்கும்போது இந்த கிரேட் டேப் தானே. ஸோ அதனால் நம்ம வெஜிடாக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இந்த டைல் பார்த்தீங்கன்னா முளைக்க தக்காளி வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதைத்தானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க டேட் அப்படின்ட்டு வெஜிடா அப்படி கோல மாதம் பார்த்தீங்கன்னா சொல்ல வெஜிடா இப்போ ஒரு புது டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஸோ இந்த அல்ட்ரா உசர் வெஜிடாவாக பார்த்தீங்கன்னா மாறி இருக்காருங்க. உண்மையில் கோல மாசான ஒரு டிரான்ஸ்மிஷனாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கிங் வெஜிடா இந்த பாஸ்ட் வெஜிடா இருக்கார்ல பார்த்துட்டு அசந்தராரு. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் வெஜிடா எனக்கு இதுக்கு முன்னாடி காட்டினதே பார்த்தீங்கன்னா கிடையாதேடா அப்படின்ட்டு நம்ம கிங் வெஜிடா அப்படி படுத்துட்டு பார்க்க இந்த இடத்துல அந்த டீமன் கிங் இருக்கான்ல, அவனால் பார்த்தீங்கன்னா அல்லு கிளம்பிடுது. என்ன கிரீச்சர்ரா, இவனை உடனடியாக நம்ம ஸ்டாப் பண்ணியாகண்டா அப்படின்ட்டு இந்த டீமன் கிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட்
பிளாஸ்ட்டை நம்ம வெஜிடாக்கு எகென்ஸ்டாக பண்ண பயன்படுத்துகிற அப்படி. ஸோ அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா நடக்குது. அண்ட் அந்த பிளாஸ்ட் அவுட்டில் கண்டிப்பாக வெஜிடாக்கு பார்த்தீங்கன்னா எதிராக ஆகணும். ஸோ அப்பா மகன் 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நம்ம டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சுட்டு இந்த கிங் டீமன் பார்த்தீங்கன்னா நினைக்க. பட் அந்த புகை மாட்டிலேருந்து அப்படியே அந்த ரெட் கலரில் அந்த ஆய் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், செமையாக பார்த்தீங்கன்னா இருக்குது. நீ என்னடா டீமன் தக்கலை, நான் தான் உண்மையான டீமன்ட்டு நம்ம வச்சுட்டு அப்படியே டக்குன்னு உள்ளே புகுந்து அந்த டீமன் கிங்கை அடிக்க ஒரே ஒரு அடி தாங்க. ஆக்சுவலாக அடிச்சதுல செஸ்ட் வழியாக அந்த கை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுது. அண்ட் இன்னொரு கை வச்சு இந்த டீமனை அப்படியே துண்டா பார்த்தீங்கன்னா வெட்டிடுற அப்படிங்க. ஸோ அதே இடத்துல அந்த டீமனோட கதை பார்த்தீங்கன்னா முடியுது. அண்ட் இந்த ஒரு விஷயத்த இந்த குட்டி டீமன் இருக்குல்ல, இந்த டைஸா பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, இந்த டீமன் எம்பரர், அந்த ஒரு டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஸோ அப்பாவுக்கு இந்த மாதிரி நிலைமையா, இவனை விடக்கூடாதுடா அப்படின்ட்டு இந்த டீமன் எம்பரர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்க. பட் இந்த இடத்துல நம்ம வெஜிடாவோட அந்த ஒரு வில்லத்தனம் வெறித்தனம் தான். ஏன்னா அந்த டீமன் கிங் இருக்கான்ல, அவனுடைய அந்த இதயத்தை அப்படியே தனியாக பிச்சு எடுத்து சாப்பிடுவான் பாருங்க. சே கோலா மாஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டானுங்க ஆத்தரு தக்கலை. உண்மையில் வேறு லெவலில் செதுக்கி இருக்க நம்ம வெஜிடாவை. மாசுங்க மாஸ். அண்டு இந்த இடத்துல இந்த டீமன் கிங்கோட பையன் இருக்கான்ல, இந்த டைஸா, அவன் பாப்பாரு பாருங்க நம்ம வெஜிடாவோட அந்த உண்மையான அந்த ஒரு மிருகத்தனத்தை. கண்டிப்பாக இதுக்காக நான் பழி வாங்குவேன், இன்னும் கொள்ளுவேண்டா அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த டைஸை பார்த்தீங்கன்னா தன்னுடைய போரை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறா. ஸோ அப்படி வெளிப்படுத்தும் போது பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா காட்டினாங்களே, அது அப்படியே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்துடுது. கம்ப்ளீட் ஆகி அப்படியே இந்த 3 கண்களில் இந்த டைஸை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டா பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்க. இந்த இடத்துல நான் வச்சுட்டா சிம்பிளாக உங்கள் அப்பாவால் தான் பார்த்தீங்கன்னா முடியல, முன்னாலாச்சு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்னா பண்ண முடியுமான்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்ல வாங்க பழி வாங்கண்டா அப்படின்ட்டு இந்த இடத்துல அந்த ஒரு பாயங்குள்ள நம்ம வெஜிடா கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போகிறா அப்படிங்க. ஸோ அப்படி போகும்போது வெஜிடாவில் ஜஸ்ட் லைக் மாதிரி முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாடுறா அப்படின்ட்டு வெஜிடாவோ அந்த கையில் அந்த இதயத்தை பார்த்தீங்கன்னா வச்சுருந்தார்ல, அதை அப்படியே கசக்கி வீசிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு டைஸா கிட்ட சொல்ல. டைஸா சண்டைக்கு போக. பட் வெஜிடாவை பார்த்தீங்கன்னா அடிக்க பார்த்தீங்கன்னா முடியல. பதிலுக்கு நம்ம வெஜிடாவை தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அந்த டைஸாவை பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டிடுறா அப்படிங்க. ஸோ உண்மையிலே நம்ம வெஜிடா வேறு லெவலில் போகிற பார்த்தீங்கன்னா ஆகிட்டாரு. அண்ட் ஒரு கட்டத்தில் இந்த இடத்துல அந்த தேடை இருக்குல்ல, அந்த டைஸாவோடது, அதை பயன்படுத்தி ஒரு இல்யூஷனில் நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா சிக்க பார்த்தீங்கன்னா வச்சுக்குவா. அப்படி சிக்க வச்சுட்டு அவ்வளோதான், இனிமேல் வெஜிடாவோடைய கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது அப்படின்ட்டு பாய்போல நினச்சிட்டு இருப்பா. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம வெஜிடா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா யார்டட் பிளானட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஃபுல்லாக ஐயா இருக்கும், ஐ மான்ஸ்டராக பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ட்டு. சரி நம்ம வெஜிடாக்கே பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் லைட்டாக ஜர்க்காக கிடையாது, பட் இருந்தாலும் சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்ட்டு. ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண. அப்போ தான் இந்த மட்ரா பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, மட்ராவோட அந்த ஒரு ஐ டெக்னிக் தான் பாயோட பயன்படுத்துகிறானா அப்படின்ட்டு இந்த இடத்துல வெஜிடா ஜஸ்ட் லைக் மாதிரி அதை அப்படியே நலிஃபை பார்த்தீங்கன்னா பண்ணிடுவா அப்படி. அண்ட் அதே சம்திங் இந்த இடத்துல நம்ம டைஸ் இருக்கான்ல, ஸோ அவ்வளோதான், இனிமேல் வெஜிடாவில் பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட் வழியாக ஒன்று நான் கொள்கிறேன், அண்ட் அதுக்கப்புறம் உண்மையாகவே ஒன்று நான் கொள்கிறேன் அப்படின்ட்டு பாயோட இந்த இடத்துல இந்த டயலாக் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பா. அப்படியே இந்த டீமனோட போர் என்னோட பார்த்தியா அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உணர்வா. என்னடா அப்படின்னு பார்த்தா அவனுடைய அந்த தேடை பார்த்தீங்கன்னா இருக்காது, அதுக்கு பதிலாக நம்ம வெஜிடாவோட கைதான் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னடா நடக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல அந்த டைஸாக பார்த்தீங்கன்னா பார்க்க. ஆக்சுவலாக நம்ம வெஜிடா ஆல்ரெடி அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி வந்து சரி இதை வச்சு தானே நீ ஆட்டம் காட்டுறன்ட்டு அந்த தேடையை தனியாக பார்த்தீங்கன்னா பிடிக்கிட்டா அப்படிங்க. இதே அவ்வளோதான், நம்ம டைஸாவில் பார்த்தீங்கன்னா இது எதுவும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஸோ டைஸா அப்படியே பார்த்தீங்கன்னா சரியாக இந்த இடத்துல நம்ம வச்சுட்டா பழைய இந்த பேஸ் பம்ப் பார்த்தீங்கன்னா வந்துடுற அப்படி. சார் நான் உன்னை கொல்லுவேன், பட்டு வழி இல்லாமல் கொல்லன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா கேட்க. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம கிங் வெஜிடாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. அதே சமயத்தில் நம்ம எடுத்த பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம கோகு வெஜிடா இப்போ கடவுளை பார்த்தீங்கன்னா போய் ரொம்ப நேரம் வச்சுல. ஸோ இதுக்காக எப்படியே பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோன்ட்டு இந்த இடத்துல நம்ம டிஎன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்க. நம்ம கோகான் தான் ஆக்சுவலாக அப்பா எப்போ வருவாருன்னு பார்த்தா தெரியல. அந்த சமயத்தில் நம்மளுடைய பிளான்ட்டை இந்த சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த சூப்பர் சைனாக பார்த்தீங்கன்னா மாறியிருக்காங்க. ஸோ இந்த டீமன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி தாக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியல, எவனும் ட்ரபுள் ஆகல, எல்லாமே செஞ்சுட்ருக்கானுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சொல்ல. அப்போ தான் நம்ம டிஎன் படம் சயின்ஸை எப்போவுமே நம்ம நம்பக்கூடாது. ஸோ கோகு வெஜிடா ஈவன் ஒன்றை தவிர வேறு எவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சயின்ஸ் வந்து நம்மளுடைய பிளானட்டை அழிக்கத்தான் பார்த்தீங்கன்னா வந்தாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களை நம்புறது கஷ்டம் தான் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம டிஎன் பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் இந்த இடத்துல நம்ம பார்டாக் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ வெஜிடா வந்து இந்த ஃப்ரீஸாவை டெஸ்ட்ரைவ் பண்ணக்கப்புறம் எல்லாமே தலைகளாக பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. என்னுடைய பிரபஞ்சத்தில் இந்த பவுஸ் வந்தால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி
அதிகமாகனு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் எங்களுடைய விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நினச்சி எங்களுக்கு எப்போ பவர் வந்துச்சோ அப்போ எங்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. ஸோ ஃப்ரீஸாக இல்லை, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்களுடைய அந்த பிளானட்டை ப்ரொடக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணோம். அண்ட் மற்ற பிளானட்டையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொடக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணோம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உதவி பார்த்தீங்கன்னா செஞ்சோம். அதனால் நீ சயின்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே தலைகளை பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு அப்படின்ட்டு நம்ம பார்டக் சொல்ல கட்ட அந்த இடத்துக்கு நம்ம கோகு அண்ட் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா வந்துடுறா. அப்படி கோகு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. லூசிஃபோட பிளான் அவன் என்ன பண்ண போகிறா ஏது பண்ண போகிறான்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்ல. ஸோ நம்ம கோகான் பார்த்தீங்கன்னா அவன் என்ன மாதிரி ஒரு பர்சன்ட்ரா அப்படின்ட்டு ஸோ கோகான் ஃபீல் பண்ண நம்ம டெண்டே தான் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பர்சனே பார்த்தீங்கன்னா கிடையாது. அவன் ஈவலோட மொத்த உருவம் அவன் அப்படித்தான். ஆக்சுவலி இப்போவே எல்லா பிளான்ஸையும் பார்த்தீங்கன்னா அவள் கான்குயர் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ கண்டிப்பாக எதுவும் பார்த்தீங்கன்னா பண்ணி ஆகணும். கோகு என்ன பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம டெண்டே பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இந்த இடத்துல தான் நம்ம கோகுவோட அந்த ஐடியா பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அப்படி ஆக்சுவலாக கோகு கிட்ட தான் இந்த வீஸோட அந்த ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, அதை பயன்படுத்தி ஒவ்வொரு பிளானட்டுக்கு டக்குன்னு நம்மளால் பார்த்தீங்கன்னா போக முடியும். அதே சமயத்தில் என்னுடைய அந்த டெக்னிக்கை நான் பயன்படுத்தலான்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஐ மீன் இந்த மல்டிஃபார்ம் டெக்னிக்கை பயன்படுத்தி ஸோ ஒவ்வொரு பிளானட்டுக்கு ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கு பார்த்தீங்கன்னா போகலான்னு பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ அப்படி போனதை நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த டீமன்ஸோட ஐ மீன் லூசிஃபோட அந்த பிளானை பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா தடுக்க பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ பிக்கலோவில் ஒரு டீமன் கிங்கை டிஃபிட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும்னா அப்போது கண்டிப்பாக என்னுடைய அந்த மல்டிஃபார்மே பார்த்தீங்கன்னா போதும் இந்த டீமன்ஸை பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறதுக்காக. சப்போஸ் ஏதோ உதவி வேணும்னா கண்டிப்பாக உங்களை நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பார்த்தா இருக்காரு. ஸோ என்னால் இப்போ என்ன பண்ண முடியுமோ அதே தான் வெஜிடாவலே பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். பட் என்ன அவனால் இந்த மல்டிஃபார்ம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியாது அப்படின்ட்டு சரி நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா வந்துடுறா. அப்படி கேட்குறேன், உன்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா அது என்னாலையும் பார்த்தீங்கன்னா செய்ய முடியும், அது ஒன்றும் விட பெட்டராக பார்த்தீங்கன்னா செய்ய முடியான்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த யார்டாட் பிளானட்டுக்கு போய் நீ மட்டும்தான் இந்த இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா கற்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, நானே இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன். அண்ட் ஒன்று விட நிறைய டெக்னிக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த யார்டாட்டில் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன். அதையெல்லாம் நீ மறந்துடாத, என்னாலேயே இந்த மல்டிஃபார்மை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும். அண்ட் முக்கியமாக இந்த ஸ்பிரிட் கண்ட்ரோல் கூட என்னால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும், அந்த டெக்னிக்கலாக எனக்கு தெரியும், அதெல்லாம் நீ மறந்துடாத கேட்குறாட்ட அப்படின்ட்டு இந்த இடத்துல வச்சுட்டா பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் சமயத்தில் நம்ம கோகு ஓகே நம்மளுடைய பிளான் கண்டிப்பாக ஒர்க் ஆகும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ கோகு பார்த்தீங்கன்னா ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்க. அப்போ தான் நம்ம கோகு ஒரு விஷயத்தை டக்குன்னு பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்னென்ன பார்த்தா இந்த சயின்ஸ் இருக்காங்களே நம்மளுடைய இடத்துல, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஒரு போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது டார்க்காக, யாரா அந்த டீமன் பார்த்தீங்கன்னா வந்துட்டானா அப்படின்ட்டு. ஸோ அந்த சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. அப்போ அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டைன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஐ மீன் எல்லாம் செத்துருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவோம். அண்ட் எல்லாருமே இந்த தலை வெடிச்சு பார்த்தீங்கன்னா செத்துருவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நம்ம கேஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்கா பாயோவில், பட் அவனுடைய பவர் லெவல் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும் போல இருக்குது. செத்துறன்னு சொன்னோன்னே எல்லாருமே தலை வெடிச்சு சேர்த்துட்டாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை இந்த பக்கம் சென்ஸ் பண்ண நம்ம கோகு வெஜிடா பிக்கலோ கோகன்ட்டு எல்லாருமே வாயை பொழந்துறாங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய பிளான்ட்ல இந்த டீமன் கிங் இந்த டீமன் எம்பரராக பார்த்தீங்கன்னா இருக்கானுங்களே, அவங்கள ஃபஸ்ட்டு டிஃபீட் பண்ணிட்டு தான் மற்ற பிளானட்ஸ் மற்ற பிரபஞ்சத்துக்கு போய் நம்ம காப்பாற்றணும் போல இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல. ஆனால் அந்த இடத்துல தான் கரெக்டாக நம்ம பார்டாக் பார்த்தீங்கன்னா கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், ஸோ நானும் கோகன் பார்த்தீங்கன்னா இருக்கோம்ல, நாங்கள் ரெண்டு பேரும் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்டாக் பார்த்தீங்கன்னா சொல்ல செமையாக பார்த்தீங்கன்னா வச்சுக்க. ஆக்சுவலாக இந்த கிராண்ட் ஃபாதர் இந்த கிராண்ட் சன் இவங்க ரெண்டு பேருமே இந்த டீமை பார்த்தீங்கன்னா பண்ணி செய்ய போகிறாங்களாட்டிருக்கு. ஸோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஸோ பார்டாக்கோட டீமாக இருந்தால் ஆஸ் பார்டாக்னு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கோகனோட டீமாக இருந்தால் ஆஸ் கோகன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.